ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சூரியன் புதன் நம்மளோட ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கும்போது புதன் ஆதித்ய யோகம் பெறுகிறார் என்ற பார்ப்போம். ஏன்னா முக்கியமா இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 2026 23ஆம் தேதி சூரியன் வந்து ஆல்ரெடி மேஷ ராசியில உச்சம் பெற்று 15ஆம் தேதியில இருக்காருங்க. இந்த சூழ்நிலையில் புதன் பெயர்ச்சி, அதாவது புதன் பகவான், அதாவது வித்யாகரகன், அறிவுக்கு திறமைசாலி, அறிவு திறமை, அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து முதன்மை பெற்று விளங்கக்கூடிய புதன் பகவான் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சூரியன் இருக்கக்கூடிய மேஷ ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய வீட்டுல வந்து புதன் பகவான் சேரும் போது சில ராசிக்காரர்களுக்கு வந்து புத ஆதித்ய யோகம் பெற்று சிறப்போட வந்து அறிவு கூர்மை, அதாவது படிப்பு, வேலையில வந்து முன்னேற்றம், பதவி உயர்வு, அரசியல் துறையில பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பொறுப்பு, கௌரவ அந்தஸ்து அமைப்பெல்லாம் பெற போறாருங்க. இந்த புதன் பெயர்ச்சி 23ஆம் தேதி உச்ச வீடு சூரியனோட சேரும் போது சூரியன் புதன் சேர்க்கையில புதாதித்ய யோகம் அமைப்பு ஏற்படுதுங்க. ஸோ புதாதித்ய யோகத்தை பத்தி நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேங்க. ஏன்னா சூரியனை புதனும் நிறைய இடத்துல சேருவாங்க. ஆனா முக்கியமா இந்த ஒரு 4 வீட்டில் சேரும்போது புத ஆதித்ய யோகம் பெறக்கூடிய அமைப்புக்கு, அதாவது உங்க ராசி உங்க லக்னத்துக்கு 1ஆம் இடம், உங்க ராசியிலே உங்க ரச்சத்திலே இருக்கும்போது அதாவது மேஷ ராசிக்கு சூரியன் புதன் சேரும்போது புதாதித்ய யோகம் பெறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்க சூரியனும் புதனும் சேரும்போது புதாதித்ய யோகம் பெறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திக்பலம், சூரியன் சேரும் போது அங்கேயும் புதாதித்ய யோகம் ஏற்படுதுங்க. சோ இந்த அமைப்புல புதன் பகவான் சூரியனோட சேரும் போது புதாதித்ய யோகம் பெற்று சில ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி, பட்டப்படிப்பு, வெளிநாட்டு போற யோகம், வேலையில வந்து முன்னேற்றம், தொழில், அரசியல்ல அவங்க அறிவு கூர்மையால் வந்து ஐஏஎஸ் அதிகாரியும் சரி, சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு, ஒரு கௌரவ பொறுப்பு, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்புலாம் இருக்குங்க. அது எந்த ராசின்னு பார்ப்போம். மொத்தம் 8 ராசிகள் வராங்க. அதுல எந்தெந்த ராசின்னு ஒண்ணு பார்ப்போங்க. சிம்மராசி நேயர்களே, உங்க ராசிக்கு, அதாவது உங்க ராசிநாதன் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்று இருக்கும்போது உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானும் சூரியனோட சேர்ந்து ஆட்சி பெற்று நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புத ஆதித்ய யோகம் பெறுவீங்க. ஏன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுல மழை தாங்க, செல்வாக்கு, அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தான அதிபதி, குடும்பஸ்தான அதிபதி, வாக்கு அதிபதி, அதாவது உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் மேஷ ராசியில் சூரியனோட சேரும் போது உங்களுக்கு அனைத்து பாகியங்களும் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஹெல்த் இஷ்யூ, உடல்நல பிரச்சனை, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, வேலையில தொல்லை, உயர் அதிகாரிகளோட வந்து வாக்குவாதம், இந்த மாதிரி ஒரு கடுமையான சிக்கல்ல ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த புத ஆதித்ய யோகம் வந்து பாத்தீங்கன்னா வேலையில மாற்றம், முன்னேற்றம், லவ் பண்றவங்களுக்கிடையே வந்து பிரச்சனை, பிரேக்கப், இந்த மாதிரிலாம் அமைப்பெல்லாம் இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் புதன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடமான மேஷராசியில் உச்சம் பெற்ற சூரியனுடன் புதன் சேரும் போது உங்களுக்கு நிரந்தர வேலை கன்ஃபார்மா இருக்குங்க. பதவி உயர்வு கிடைக்குங்க. அரசியல் துறையில இருக்கவங்க, அதாவது பொது வாழ்க்கையில இருக்கவங்க, உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பதவி உயர்வு கிடைக்கும் போது குடும்பத்தில் நிம்மதி, அதே மாதிரி தனவரவு அது இருக்குங்க. இவ்வளவு நாளா வந்து தடைப்பட்டு இருந்த பொருளாதார தடைகள் எல்லாமே நீக்கி நிரந்தரமான ஒரு பொருளாதார வசதி, உங்களோட பேச்சுக்கு, உங்களோட அறிவு கூர்மைக்கு, ஏன்னா இனிமே வந்து உங்க பேச்சுக்கு நீங்க தான் ராஜான்ற மாதிரி இந்த 20-25 நாள் உங்களோட தலையெழுத்தையே மாற்றி புரட்டி போடும் அளவுக்கு இந்த புதன் சூரியன் சேர்க்கை ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கும் போது உங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்ததா வர போற ராசி நீங்க தான். கடகம். கடக ராசிக்கு உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன், சரிங்களா? இவரு மூன்றுக்கு அதிபதியான புதனும் 12க்கு அதிபதி புதனும், ஏன்னா மிதுன ராசிக்கு அவர் தான் அதிபதி புதன். இவங்க 2 பேரும் வந்து 10ஆம் இடமான உங்களோட தொழில் சாணத்தில், கடக ராசிக்கு 10ஆம் இடம் உங்களோட தொழில் சாணத்தில்
உச்சம் பெற்ற சூரியனுடன் புதன் சேரும்போது இனிமேதாங்க உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பொலிவு, ஒரு வெளிச்சம், நீங்க எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி, உங்க தொழில்ல இனிமே முன்னேற்றம் அடையிறது, வேலை நிரந்தரம் அடையுது. கடகராசிக்காரர்லாம் இப்ப வந்து வேலை மாற்றம், ஒரு புதிய வேலைக்கு போறது, புதிய ஜாபுக்கு போறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா அரசியல்ல இருக்கிறவங்க, ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட புதன், உங்களுக்கு 3ஆம் இடம் புதன். உங்க தொடர்புகள், உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய பயிற்சியாக இந்த 20, 25 நாள் உங்களோட புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லுங்க. ஏன்னா கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா இந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அவப்பெயர், கெட்ட பெயர்லாம் இருந்தது பாத்தீங்களா? அது எல்லாமே மாற்றி இந்த புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல பேரு, ஒரு கௌரவ பதவி எல்லாமே கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன் தாங்க உங்க சூரியனோட லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனோட லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்க எதிர்பாராத அனைத்து லாபங்களும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முக்கியமா உங்களோட 4ஆம் அதிபதி புதனும் அவரும் வந்து 11ஆம் இடத்துல சூரியனோட இருக்கும்போது உங்களோட குடும்ப வாழ்க்கை, கல்யாணம், காதல் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. இனிமே அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை, கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக காத்திருக்கும் இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லலாம் பாத்தீங்களா? இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கல்யாண யோகம், திடீர் கல்யாணம்லாம் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப நாளா பிளான் பண்ணிருப்பீங்க, இல்ல லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா வந்து சேருமா சேராதுன்னா திடீர்னு போயிட்டு நீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ற அமைப்பெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சு எங்க கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன்லாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திடீர் கல்யாணம், இந்த யோகாலாம் அமைப்பெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு புதன் சூரியன் 11ஆம் இடமான உங்களோட அபிலாஷைகளை குறிக்க இடம் 11. உங்க ஆசைகள், உங்களோட ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல புதனும் சூரியன், காதல் கிரகமான புதன் உங்களோட லக்னாதிபதி புதன் சேரும் போது நீங்க நினைத்த காரியம் அனைத்து செயல்களும் திட்டங்களும் வெற்றி அடைகிற அமைப்பு இருக்குங்க. இது புதன் சுக்கிரன் சேர்க்கை 23ஆம் தேதியிலிருந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் அதிபதி அதாவது கன்னி ராசியில தான் வந்து புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணம் அடைகிறார். அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அதாவது உங்களோட சமுதாயம், உங்களோட பார்ட்னர், உங்களோட மனைவி, துணைவியார் குறிக்கிற இடத்துல மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியனோட புதன் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போறது, மாணவர்களை வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டுல சீட்டு கிடைக்கிறது, எந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா வந்து தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், தொலைதூர பிரயாணங்களமா வந்து உங்களுக்கு வருமானம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இவ்வளவு நாளா தூக்கம் இன்மை, ஒரு மாதிரி கடுமையான மன உளைச்சல், ஒரு டென்ஷன்ல இருந்தவங்க எல்லாம் வந்து குழப்ப நிலை மாற்றி அதாவது பார்ட்னர் மூலமா பிசினஸ் டெவலப் பண்றது, புதிய நண்பர்கள் மூலமா கூட்டமைப்பு வச்சு கூட்டாளிகள் மூலமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக புதன் இருப்பார். ஏன்னா புதன் வந்து தொடர்பு, நட்பு, ஒரு சகோதரர்கள், இந்த அமைப்பை குறிக்கிற கிரகம் சூரியனோட சேரும் போது உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் போது, ஸோ இந்த புதன் சூரியன் சேர்க்கையான மேஷ ராசியில் சிம்மம், கடகம், துலாம், மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்கள் சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் புதனோட சேரும் பட்சத்தில் மேசராசியில் உங்களுக்கு அனைத்து சகல வசதிகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பம், காதல், பொருளாதாரம் என அனைத்து சகல வசதிகள் கொடுத்து வளம் பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வணக்கம்.